ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இப்போது ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு இன்றைக்கி நிறையா வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு பழைய சோறு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக சாதம் நிறையா இருக்குது. நான் இன்றைக்கி தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். அதனால் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதங்கிட்டுருக்கு. தேங்காய் சில அரைச்சி ஊற்றணும். இது எங்கள் ஸ்டாலில் இருக்கிற வெள்ளரிக்காயும் மோரும் கலந்த வெள்ளரி மோர். அதை இப்போ கொஞ்சம் நேரத்தில் குடிக்கணும். சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மொச்சிக்காய் வேக போட்டு வச்சுருக்கேன். இது அரிசி கழுவின தண்ணி. அதுலேயே நான் காயை நறுக்கி போட கழுவ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது எடுத்து செடிக்கு ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி. அப்புறம் தேங்காய் வேறு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சாதம் செய்வோம்னு சொல்லிட்டு என்னென்ன செய்வோம் என்னென்ன செய்ய மாட்டோம் தெரியாது. டைமிங்கை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். அதனால் பார்க்கலாம். இது தேங்காய் சாதத்துக்கு குழம்பு கிட்டத்தட்ட ரெடியாக போகுது. தேங்காயும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி துருவனாப்பில் எடுத்து வச்சிட்டேன். தேங்காய் சாதம் இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நினச்சிக்கிட்டே எழுந்திரிங்க. அப்போ தான் அன்றைக்கி நாளை ஃபுல்லாக சுறுசுறுப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த நாளை நம்மளால் கொண்டு போக முடியும். சரிங்களா? என்னென்ன சமையல்னு பார்த்துடலாமா? ஒயிட் ரைஸ் வழக்கம் போல். இன்றைக்கி தக்காளி குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுத்து விட்டது போக மீதி தேங்காய் சாதம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் மொச்சிக்காய் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் முட்டை ஊற்றுனது இருக்குது. சொரக்காய் வச்சுருக்கேன். எங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொரக்காய், குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டாச்சு. அதுபோக பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு தோல் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அது தோலோடு சாப்பிடும் போது செரிமான பிரச்சனைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது போல். அதனால் தோல் இல்லாமல் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் செமிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.